டூப்ளிகேட் நகையா, இல்லைனா 916 நகையா, இல்லைனா 18 கேரட் கோல்டா, இல்லைனா இதோட ஒரிஜினல் மதிப்பு எவ்வளோன்னு தெரியலனா இந்த வீடியோ பாருங்கள். நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த நகையோட இப்போ எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, என் கையில் உள்ள காயினையும் இந்த கீழே உள்ள நகை எல்லாமே சேர்ந்து எவ்வளோ சவரன் நமக்கு வருதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷனை காமிக்கிறது வந்து என்னோடய பெருமைக்காகவோ பந்தாக்காகவோ இல்லைனா எனக்கு நகை இருக்கின்ற ஒரு திமிரிலே காமிக்கல. நான் வந்து உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும், அதனால தான் காமிக்கிறேன். பாருங்கள். ரெண்டு பாக்ஸ் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக என்னோட ஜுவல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேரில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் கவரிங் நகையை காமிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இது 916 நகையே கிடையாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் ராங்காக வந்து சவரன், அதாவது நகையோட மதிப்பை வந்து இப்போ 2 கிராம் 3 கிராம் எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண கமெண்ட்டை வந்து நான் இமேஜ் இதில் பேஸ்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து எந்த இதுவுமே நான் பொய்யா சொல்லலை, உண்மையிலேயே இருக்கிறதா சொன்னேன். எல்லாமே சுத்தமான 916 கேடிஎம் தங்க நகைகள். எதுவுமே நான் ஒரு ராங்கான மதிப்பை நான் சொல்லவே இல்லை, கரெக்டாக தான் சொன்னேன். இப்போ அந்த 1-2 பேர் சொன்னாங்க, இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொன்னவங்களுக்காக இந்த வீடியோ நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக காமிக்கிறேன். நீங்களே பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து இப்படி வைக்காதீங்க, நீங்கள் ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் ஒரு இது மாதிரி வாங்கி வைங்க, இப்படி வச்சிங்கன்னா டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆர்டர் போட்டிருக்கேன், டேரெக்டாகவும் கடையில் போய் பார்த்துருக்கேன். நான் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் சீக்கிரத்தில் வாங்கி நான் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஆர்கனைசர் ரெடி பண்ணி நான் வச்சுருவேன். இப்போ வாங்க ஒவ்வொரு நகையாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வளையல் எடுத்துக்கலாம். நம்ம இந்த வளையலில் பாருங்கள் 916 நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? 916 தெரியுதா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து கவரிங் நகை கிடையாதுங்க, சுத்தமான தங்க நகை தான். சேம் இதுலேயும் பாருங்கள், $916 தெரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து நெக்லஸ் பாருங்கள். நெக்லஸ் வந்து டிசைன் அன்றைக்கி நீங்கள் சரியாக யாரும் பார்க்கல அப்படின்னா இப்போ டிசைன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இது 916 இல்லைனா கவரிங்கான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், எந்த கடையில் வாங்கணுமோ அந்த கடையோட முத்திரையோடு போட்டிருக்காங்க. $916 இங்கே போட்டிருக்காங்களா பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க 916 சொல்லிட்டு கடையோட முத்திரை இருக்குது. ஓகே, இதில் இருக்குதா? நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ் வந்து டிசைனே வந்து நமக்கு ரவுண்டாக இருக்கும். ஸோ இதில் 916 எங்கே போட்டிருப்பாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், மைன்யூட்டாக பார்க்கணும் நம்ம. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு வழியிலையும் பார்ப்போம். இது மாடலே இந்த மாதிரி இருக்கிறனால கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் போட்டிருக்காங்களா உங்களுக்கு? எந்த பாருங்கள், ஒரு மாதிரி வேர்டிங் சொல்லி இருக்க மாதிரி இருக்கா? இதான் 916 சிம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து இந்த மாதிரி டிசைன் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கவர்னர் மாலை பெண்டன் பார்க்கலாம். இந்த பெண்டன் வந்து டிசைன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அதில் மாட்டிச்சு. கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசர் வாங்கணுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் வந்து லாக்கரில் வச்சுருவோம், அதனால் எங்களுக்கு தேவைப்படலை. ஸோ டிசைன் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 916 தெரியுங்களா? ஓகே, டவுட் கிளியர் ஆச்சா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்லஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா குட்டியாக அழகாக இருக்கும், நீங்கள் சுடிதாருக்கு கூட போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெக்லஸும் டிசைன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க. இதோட இது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், போட்டிருக்காங்களா? 916 நாங்கள் தூத்துக்குடியில் அழகர் ஜுவல்லர்ஸில் போட்டு எடுத்தோம். ஸோ அதோட சிம்பிள் போட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த லாங் செயின். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த செயின் வந்து ஃபாரினில் எடுத்திருந்தோம். இந்த டாலர் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திருந்தோம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டாலர் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன ஹேங்கிங் ஒன்று உண்டு, அது வந்து உடஞ்சிருச்சு. பின்னாடி பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கீழே 916. ஓகே, இந்த செயினில் வந்து இந்த வளையத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள், ரிங்கில், இந்த ரிங்கில் போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? போட்டிருக்காங்க, இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கை செயின் பிரேஸ்லெட். ஸோ இதோட இது வந்து இதுவும் ஃபாரினில் தான் வாங்கல, எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இதோட தான் போட்டிருக்காங்க பாருங்கள், 22 கேரட். தெரியுதுங்களா உங்களுக்கு? கையில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து லாஸ்ட் இயர் 2024 நாங்கள் சீட்டு போட்டு ஜோஸ் ஆலுகாஸில் எடுத்துருந்தோம். ஸோ இதோட இது பார்க்கலாம். டிசைன் பார்க்காதவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வரும். இதோடது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்காங்க பாருங்கள், 916 கடையோட ஹால்மார்க்கோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? 916. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிங்கு. இந்த ரிங் கையில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே அந்த விரலே நனைஞ்ச மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒயிட் ஸ்டோனு பாருங்கள். இதோட இதுவும் இல்லை போட்டிருப்பாங்க, உள்ளே போட்டிருப்பாங்க. எஸ், எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், உள்ளே. தெரியுதுங்களா? 916. செகண்ட் இந்த ரிங்கு, இதுவுமே அப்படி தான், இங்கே உள்ள போட்டிருக்காங்க 916. அப்புறம் இதுவுமே நாங்கள் ஜோஸ் ஆலுகாஸில் தான் வாங்கினோம். ஸோ இதோட இதுவுமே எஸ் ஹியர், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? 916. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2 பாக்ஸ் இருக்குது, ஒரு பாக்ஸாக பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இதில் வந்து இது வந்து வெள்ளி காயின் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து அந்த இந்த பிரேஸ்லெட் வாங்கினோம் இல்லையா, அப்போ வாங்கும்போது இந்த மாதிரி 2 கிராமில் வெள்ளி காயின் கொடுத்துருந்தாங்க நமக்கு. 999 உள்ள காயின் 2 கிராம் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அப்படி ஜொலி ஜொலிக்கும் தங்கம், சொக்க வைக்கும் தங்கம், அந்த மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து நாங்கள் ஜோஸ் ஆலுகாஸில் டைரெக்டாக போய் வாங்கினேன் 1/2 கிராம் கோல்டு காயின். இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 916 ஹால்மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த இது அந்த ஒரு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது நான் ஜிஆர்டியில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து இதோட லிங்க் வந்து உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ 916 ஜோஸ் ஆலுகாஸில் ஒரு லீஃப் டிசைன். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜொலிக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து இது ஃபுல்லாக செயின் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒரு நெக்லஸ் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ரொம்ப அழகான டிசைன் உள்ளது இது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்க, ஹியர் எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 916. தெரியுதுங்களா? போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் 2025 இப்போ நான் காமிச்ச ஜுவல்லரி கலெக்ஷனில் இது வந்திருக்காது. இது நான் ரீசெண்டாக இப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதோட கிராம் வெயிட் வந்து 1.5 கிராம், சாரி 1.5 பவுன். இது 10 கிராம். இது வந்து சுடிதாருக்குலாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சாரீலாம் சூப்பரான சாரீ கட்டினீங்கன்னா அந்த சாரீ கூட போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வரும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வரும், சுற்றி இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டு வரும். கழுத்தை ஒட்டி கொஞ்சம் கீழே வரைக்கும் வரும், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இதுவும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கவரிங் மாதிரின்னு சொல்லிடுவீங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, $916.
ஓகே, இப்போது நான் புதுசாக வாங்கின ஜுவல்லரி இது வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிங்குலேயுமே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே 22 கேரட், இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கினால 22 கேரட் போட்டிருக்காங்க. ஸோ இது கம்மல்லையும் நமக்கு போட்டிருப்பாங்க. இந்த சொரையில் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே மேலே 916. ஓகே, இதோட செட்டு வந்து இது. ஸோ இதை வச்சிடலாம். ஸோ அகெயின் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஸ்டோன் உள்ள கம்மல், இதுலேயும் சொரையில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். 916 தெரியுதுங்களா? ஸோ இதோட பேர் வந்து எங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு ரிங்கு. ஸோ இதுலேயும் இங்கே போட்டிருப்பாங்க, உள்ளே போட்டிருப்பாங்க. சாரி, உள்ள இல்லை, இந்த மாதிரி கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ இங்கே அடியில் போட்டிருக்காங்க பாருங்கள். சேம் இதுவும் அதே மாதிரி ரிங் தான் இங்கே போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்களா? இது வந்து ஜிமிக்கிலையும் போட்டிருக்காங்க, சொரையில் போட்டிருக்காங்க 22 கேரட். ஸோ அதோட செட்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எனக்கு வாங்கின செயின். இது வந்து ஐ திங்க் 1 பவுன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து கம்மல் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த செட் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு நெக்லஸ் காமிச்சல ஸ்டார்டிங்கில், இந்த நெக்லஸோட பேர் தான் இந்த கம்மல். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். சொரை வந்து நான் அன்றைக்கி சொன்னால இந்த மாதிரி கவரிங் சொரை தான் வரும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வந்ததா? உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்லிட்டு இதை போஸ்ட் பண்ணல. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.